சிவஸ்துதி என்ற பகுதியில் மாணிக்கவாசகர் திருச்சதகத்தில் வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று அப்படின்னு. இந்த வினையிலே கிடப்பதுன்னா என்ன, அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா, சைவ சித்தாந்தம் தன்னுடைய கொள்கையை சொல்லுகிற பொழுதே இந்த உடம்பை பற்றி பேசுகிறோம். இந்த உடம்புங்கிறது என்னென்னா, ஆன்மாக்களுக்கு இறைவன் உடலை அமைத்து தருகிறான். ஆன்மாவும் நித்தியம், இறைவனும் நித்தியம். ஆனால் இந்த உடலானது இறைவன் அமைத்து நமக்கு தருவதுன்னு சொல்லப்படுறது. உடலை அமைத்து தருகிறான், ஆன்மாக்கள் தங்குவதற்கான இடம். அப்படி அந்த உடல் எது சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணியத்தை சார்ந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உடல் அமையிறது. அதை ஆகமம் என்ன சொல்லும், தேக பிராரப்த சம்யோகாத் பூத சுத்திர் தினே தினே அப்படின்னா. இந்த தேகங்கிறது எப்போ நமக்கு வரும், எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்கும், எப்போ இந்த உடம்பு நம்மளை விட்டு பிரியும் அப்படின்னா, அதுதான் சொல்லுவோம். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒவ்வொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலான் முன் அமைத்த ஏட்டின் வழியே. சிவபோகசாரம் என்னென்னா, கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும். அது என்னென்னா, ஆன்மாவை உடலோடு கூட்டுகிறான், கூட்டி பிரிப்பதும் அந்த ஆன்மாவை உடலை விட்டு பிரிக்கிறான், ஒவ்வொன்றை ஆட்டுவதும் அப்படின்னா அந்த ஆன்மாவை வாழ வைக்கிறான், ஆட்டி அடக்குவதும் அப்படிம்பார். இது என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்மாக்களோடு இந்த ஆன்மான உயிர், இந்த உயிரை உடலோடு பொருத்துவது பிரிப்பது. இது எந்த அடிப்படையில் சுவாமி செய்கிறார் அப்படின்னா, அந்த ஆன்மா பக்குவப்படுற வரைக்கும் இந்த பாவ புண்ணியம் அதை தாக்கிகிட்டே இருக்கும். இந்த சரீரத்தை எடுத்துட்டா நமக்கு பாவ புண்ணியம் வந்துடும், பாவமும் வரும் புண்ணியமும் வரும். அது ஒரு பக்குவப்படணும். வெறும் மாவாக இருக்கிறத ஒரு இட்லி பானைன்னு சொல்கிற மாதிரியோ, அது உள்ளே வச்சு வேக வைக்கிற மாதிரியோ, அந்த வேக வைக்கிற மாதிரி இந்த உடம்பு இது உள்ள ஆன்மாவை வச்சு வேக வைக்கிறது, அது பக்குவமாகும். தேவாரம் சொல்லும், தழல் எழி எரி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன்னு. அப்போ இந்த உடம்பு என்ன அப்படின்னா, வெறும் வினையினாலே தோன்றியது. நம்ம இவ்வளோ காலம் அனுபவிக்கணும் இந்த பாவத்தை. ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரி, ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனை கொடுக்குறா. இவ்வளவு காலம் இந்த தண்டனையை இவர் அனுபவிப்பார். அந்த மாதிரி கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு இந்த உடம்பு கிடைக்கிறது. இந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடம்புக்கு கிடைக்கக்கூடிய போகம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால தான் ஒரே மாதிரி முயற்சி, வெவ்வேறு விதமான பலனை கொடுக்கறது பகவான் கையில் இருக்கிறது. முயற்சி பண்ணுறது எல்லா ஆன்மாக்கிட்டையும் இருக்குது. ஆனால் பாவம் பண்ணின ஆன்மா தொடர்ந்து பல்வேறு முயற்சி 10 மணி நேரம் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டுன்னு இருக்குது. ஆனால் சில பேர் 2 நிமிஷம் தான் வேலை செய்கிறான், அந்த 10 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு உண்டான பலனை அமைச்சிடும். உழைப்பே இல்லாமல் பலனை அவளுக்கு தானாக தேடி வரும். அது காரணம் என்னென்னா, பூர்வத்தில் பண்ணின புண்ணியம், பூர்வத்தை பண்ண பாவம், அது சார்ந்தவை. அப்படி எல்லா ஆன்மாக்களும் இந்த வினைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அதனால தான் வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று. திருவாசகம் சாமியால் எழுதப்பட்டதோ இல்லையோ, சாமியால் சொல்லப்பட்டது. மாணிக்கவாசகர் ஒரு கருவி. அப்போ வினையிலே கிடந்து இந்த ஆன்மா வினையாகிற இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அப்படி உடம்புக்குள்ளே புகுந்து அந்த வினையை அறுக்கிறார் சுவாமி. அப்போ என்ன பண்ணணும், தீட்சை எடுத்துட்டு சிவபூஜை பண்ணி அந்த பூஜை பண்ண 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 இறைவன் நம்ம உள்ளத்துக்குள்ளே புகுவான். அப்படி புகுக்கும்போது இந்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக அறுப்பான். அதுக்கு என்ன சொல்றார், புகுந்து நின்று வினை கேடன் என்பாய் போல அப்படிமா.
இந்த வினைக்கு அழிவை செய்பவனாய் சிவபெருமான் ஒவ்வொருவருடைய ஆக்கையினுடைய உள்ளேயும் இருக்கிறான். ஆக்கைன்னு உடம்பு. எப்படி இருக்கான்னா அந்த வினைகளை அறுப்பவனாக இருக்கிறான். அந்த வினையை அறுக்காத வரைக்கும், அந்த பாவம் தொலையாத வரைக்கும் நமக்கு ஞானம்ங்கிறது ஒன்று வராது, சுக சௌக்கியம்னு ஒன்று வராது. அந்த பாவத்தை உள்ளுக்குள்ளே போய் தான் சிவபெருமான் அறுக்க முடியும். பிற தேவதைகள்லாம் வெளில இருந்து தான் அனுகிரகம் பண்ண முடியும் ஆகமத்தின் வழி. சிவபெருமான் மாத்திரம்தான் உள்ளே போயிடுவார். ஆன்மாவுக்கு உள்ளுக்குள்ளே போய் அந்த அழுக்கை எடுப்பார். அப்படி அந்த வினையோடு கலந்துருக்கிற அந்த பாவத்தை அடிப்பார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று. நான் பாட்டை முழுக்க சொல்லலை உங்களுக்கு, அந்த வரியை தான் சொல்கிறேன். வினைக்கேடன் அப்படிம்பார் சிவபெருமான். அது உள்ளுக்குள்ளே அந்த வினையெல்லாம் அறுத்து நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்தி எல்லா விதமான போகங்களையும் வாழும்போது கொடுத்து, வாழறதுக்கு அப்புறம் அதாவது இறந்த பிறகு மோட்சத்தை கொடுக்கறதுக்கும் நமக்கு உள்ளேருந்து முயற்சி பண்ணுறார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நாம் என்ன பண்ணணும்? தீட்சை எடுத்துட்டு சிவபெருமானை பூஜை பண்ணி அவனை மனதுக்குள்ளே மந்திரமாக ஜபம் பண்ணும்போது அவன் உள்ளுக்குள்ளே வரான். அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது, ஜபேன பாப சம்சுத்தி. ஜபம் பண்ணுறதுனால பாவமானது தூய்மைப்படுத்துகிறது. அந்த பாவம் அப்படிங்கிறது என்ன? தீய விளைவுகளை, நாம் விரும்பாத விளைவுகளை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை. அந்த இயற்கையை மாற்றும். அது நம்மளை சுற்றி நல்லது நடக்கும், நாம் விரும்பினது நடக்கும், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சு கொடுக்கும் இந்த மந்திர ஜபமானது. அப்படி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது அது வழியாக சிவபெருமான் உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய தீயதைகளை எல்லாம் நீக்கி அந்த கர்மாவை அழித்து, ஏற்கனவே இருக்கிற பாவ புண்ணியத்தை எல்லாம் அழித்து நமக்கு ஒரு நன்மையை பண்ணி நாம் செய்யக்கூடிய செயலுக்கு மிக உயர்வான பலனை அவர் தந்து நமக்கு சுகத்தோடு வாழ வைப்பார். சங்கரன், சம்ன சுகம்னு அர்த்தம், சம்ன நல்லதுன்னு அர்த்தம். சங்கரன் அப்படின்னு அந்த வினையை, துன்பத்தை நீக்கி நன்மையை, சுகத்தை அளிக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு மிக அழகான சாத்திர கருத்தை மிக சுருக்கி, வினையிலே கிடந்தேனே தன்னுடைய நிலைமையும் வினைக்கேடன் அப்படின்னா சிவபெருமானுடைய பதி பசு, உயிரை பற்றியும் அந்த உயிரோடு இறைவனுக்கு உண்டான தொடர்பை பற்றியும் அதனால் மானுடன் அடைகிற நன்மையை பற்றியும் 2 சொற்களிலே மாலையாக வைத்திருக்கிறார் மாணிக்க வாசகர். அதை பெற்று இன்புற முயற்சிப்போமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடம் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.